ரைட், ஓகே. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம போன கிளாஸ்ல வந்து நம்ம 8வது வினா வரைக்கும் பார்த்திருந்தோம். அப்ப இந்த கிளாஸ்ல இருந்து நாம 9வது வினாவில இருந்து பார்ப்போம். சரியா? ரைட். 9வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, பின்வரும் கூற்றுக்களில் எது எவை சரியானதுன்னு கேட்டாங்க. சோ அப்ப நாம சரியான கூற்றை வந்து நாம தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இப்ப இது எதை தொடர்பாக நமக்கு அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, கிரேட் 10ல வந்து நீங்க பணி செயல்முறைமைன்னு சொல்லி ஒரு அலகு ஒன்று இருக்கு. அப்ப அந்த அலகுல இருந்தா கேள்வி வந்து பணி செயல்முறைமை அப்படின்னு சொல்றது வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். சரியா? ஆங்கிலத்துல வந்து நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். அந்த அலகுல இருந்தா நம்மளுக்கு கேள்வி வந்திருக்கு. ரைட். அப்ப நாம வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொன்னா அதனுடைய தொழில்கள் வந்து நிறைய இருக்கு. சரியா? ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னு சொல்லும் போது அந்த தொழில்கள் வந்து நிறைய இருக்கு. சரியா? இப்ப ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னா என்ன, ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு நமக்கு தெரியும். ரைட். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய வளங்களையும் மென்பொருள் சாஃப்ட்வேரையும் வந்து முகாமைத்துவம் செய்யற நிர்வகிக்கக்கூடிய ஒரு மென்பொருள் தான் என்னன்னு சொன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம். உங்களுக்கு தெரியும், ஒரு பக்கம் வந்து ஹார்ட்வேர் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து சாஃப்ட்வேர் இருக்கு. சாஃப்ட்வேர்ல வந்து நிறைய வகைகள் இருக்கு. ஏன்னா ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ங்கிறதும் ஒரு சாஃப்ட்வேர் தான். அப்ப இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன செய்யும்னு சொன்னா, இந்த ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய வளங்கள், ஹார்ட்வேர் சொன்னா என்னது, ரம் இருக்கலாம், ஹார்ட் டிஸ்க் இருக்கலாம், CPU இருக்கலாம். இந்த மாதிரியான ஹார்ட்வேர்ல இருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து எவ்வாறு முகாமைத்துவம் செய்ய நிர்வகிக்கக்கூடிய வேலைகளை வந்து பாக்குறது வந்து யாருன்னா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல தொழில்கள் வந்து நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மெமோரியை மேனேஜ் பண்றது, ஃபைலை மேனேஜ் பண்றது, CPU மேனேஜ் பண்றது. அதே மாதிரி இந்த இடைமுகம் இன்னொன்று என்னன்னு கேட்டா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டா இடைமுகம் இருக்கும். அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடைமுகம், ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு இடைமுகம் இருக்கும். சரியா? எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு இடைமுகம் இருக்கும். இந்த இடைமுகத்தை வந்து நாம 2 விதமா பிரிப்போம். ஒன்று வந்து என்னன்னு சொன்னா GUI ஆங்கிலத்துல வந்து நாம கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் சொல்லுவோம். ரைட். இன்னொரு இடைமுகம் இருக்கு என்னன்னு சொன்னா CLI சொல்லுது. இன்னொரு இடைமுகம் இருக்கு என்னன்னு சொன்னா CLI. ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, 2 இடைமுகம் இருக்கும். ஒன்று GUI, இன்னொன்று வந்து CLI. ரைட். இப்ப GUI இடைமுகம் என்று சொல்றது கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். தமிழ்ல பாருங்க என்ன சொல்லியிருக்கான்னு சொன்னா வரைவியல் பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லப்படும். சரியா? அப்ப இந்த இடைமுகம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா, இப்ப தற்காலத்துல நாம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் போனா இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம், எல்லாத்துலயும் வந்து இப்ப நாம தற்காலத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டா இந்த GUI இடைமுகம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப தற்காலத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் இப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப உதாரணத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாம வந்து பாருங்க, என்னுடைய இதை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, இப்ப இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்து இப்ப நீங்க பாருங்க, இது வந்து நம்ம டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாருங்க உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா பாருங்க, இந்த ஒரு அம்புக்குறி இருக்கு பாருங்க. கிராபிக்கல் சொன்னா என்னன்னு சொன்னா அந்த ஒரு படங்கள், வரைவியலுக்குரிய படங்கள் இருக்கு பாருங்க. ஒரு அம்புக்குறி இருக்கு. இந்த அம்புக்குறியை வந்து நம்ம அசைக்கிறதுக்கு வந்து சுட்டி, அதாவது மவுஸினுடைய உதவி வந்து நமக்கு தேவைப்படும். சரியா? அதே மாதிரி இந்த மவுஸ்ல வந்து நான் ரைட் கிளிக் பண்ணினா நமக்கு என்ன வருதுன்னா ஒரு லிஸ்ட் வருது. நமக்கு என்ன வருதுன்னா ஒரு லிஸ்ட் வருது. சரியா? அதே மாதிரி வந்து நான் இப்படி அந்த கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி எனக்கு இப்படி ஒன்று உருவாகுது பாருங்க. இப்படி வாரத்தை வந்து நம்ம விண்டோன்னு சொல்லுவோம். இப்படி வாரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? விண்டோன்னு சொல்லுவோம். சரியா? நான் தானே இது இப்படி வாரத்துக்கு நம்ம விண்டோன்னு சொல்லுவோம். நான் ரைட் கிளிக் பண்ணினா நான் வருகிறது பாருங்க, இதை வந்து நாம லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி சைட்ல பாருங்க, இந்த மாதிரியான சில படம் இருக்கு. நான் கிளிக் பண்ணி காட்டுறவங்களுக்கு வழங்குது. சைட்ல என்ன பாருங்க, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டா
பட உருக்கள், அதாவது ஐக்கன் சொல்லுவோம். அப்ப இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்பேஸ் இருக்குதான், இந்த GUI, இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்பேஸ்ல அதுல சில விடயங்கள் இருக்கு. அதாவது என்ன இருக்குன்னு சொன்னா, விண்டோ இருக்கும். ஒன்று இருக்கும், என்னது விண்டோ. சரியா? விண்டோ இருக்கும். சரியா? ரெண்டு வந்து என்ன இருக்குன்னா ஐக்கன் இருக்கும். விண்டோ இருக்கும், அடுத்து என்ன இருக்கும், ஐக்கன் இருக்கும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மெனு இருக்கும். மெனு, அந்த லிஸ்ட் மெனு இருக்கும். அடுத்தது என்ன இருக்குன்னு கேட்டா பாயிண்டர் இருக்கும். பாயிண்டர் சொன்னா அந்த மவுசினுடைய அம்புக்குறி காட்டுது தானே, மவுசினுடைய அம்புக்குறி காட்டுது, அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்டர்னு சொல்லுவோம். பாருங்க, இப்ப நான் அந்த பென்சில்ங்கிறது பாருங்க, நான் அந்த எழுதுறதுக்கான ஒரு பாயிண்டர். சரியா? இதுல முதல் எழுத்து பாருங்க, ஒன்றை பாருங்க கேட்டா விண்டோ. விண்டோல பாருங்க இந்த W வருது முதல் எழுத்து. ஐக்கன்ல பாருங்க முதலாவது எழுத்து வந்து I இருக்கு. மெனு, மெனு வந்துச்சுன்னா அந்த லிஸ்ட் மாதிரி வருது தானே, பட்டியல், அதனால வந்து மெனு M இருக்கு பாருங்க. பாயிண்டர், பாயிண்டர் அந்த மவுஸ்ல அந்த அம்புக்குறி காட்டு பாருங்க, பாயிண்டர். விளங்குதா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் எழுத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விளங்குதுன்னா விம்ப் சொல்லலாம் பாருங்க, WVIMP தந்திருக்காங்க பாருங்க, விம்ப் தந்திருக்காங்க பாருங்க, விம்ப் இருக்கு பாருங்க. இது எதுக்கு இருக்கு மனுஷன், இந்த கிராபிக்கல் யூசர் இன்டர்பேஸ்ல OSக்குன்னு சொல்லி ஒரு இடைமுகம் இருக்கும். அந்த இடைமுகம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரெண்டு வகைப்படும். ஒன்று GUI, இன்னொன்று வந்து என்னது CLI. அப்ப இந்த விம்ப்ங்கிறது, விம்பன்னா அது என்னது, W விண்டோ, I ஐக்கன், M மெனு, P பாயிண்டர். சரியா? இப்ப இதுல வந்து இது GUI-க்கு உரியதாக இருக்கு. ரைட். பாருங்க, நீ பாருங்க B கூட்டுற பாருங்க, B கூட்டுற பாத்தீங்கன்னு சொன்னா விம் என்பது பாருங்க இந்த விண்டோஸ், ஐக்கன், மெனு அண்ட் பாயிண்டர் என்பவற்றை குறித்து நிற்கின்றது. அப்ப நீங்க யோசிக்கலாம், இதைத்தான் நாம விண்டோன்னு சொல்லணும், இதைத்தான் நாம விண்டோன்னு சொல்லி இதைத்தான். சரியா? நான் கிளிக் பண்ண வருது பாருங்க இந்த லிஸ்ட், இதைத்தான் நம்ம மெனுன்னு சொல்லுவோம். ரைட். இந்த மவுஸ் இந்த அம்புக்குறி இருக்கு தானே, அதை வந்து பாயிண்டர்ன்னு சொல்லுவோம். இங்க இருக்க சைட்ல இருக்கிற இந்த படங்களை வந்து பட உருக்கள்னு சொல்லுவோம். அப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டமாக இருக்கும். இதுதான் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. பயனர்களுக்கு வந்து ரொம்ப இலகுவா இருக்கிறது வந்து இந்த GUI இடைமுகம் தான் பயனர்களுக்கு வந்து ரொம்ப இலகுவா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சோ அப்ப நமக்கு இந்த B கூட்டு வந்து சரி, விம்ப்ங்கிறதா இந்த விண்டோஸ், ஐக்கன், மெனுங்கிறது B கூட்டு வந்து சரி. A கூட்டு என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு வரைவியல் பயனர் இடைமுகமானது கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு சுட்டியை பயன்படுத்துவதற்கான வல்லமை வழங்குகின்றது. எஸ், ஏன்னு கேட்டா இந்த GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல நம்ம மவுஸை வந்து கட்டாயமா யூஸ் பண்ணுவோம். சரியா? சுட்டி. அதே மாதிரி டச் ஸ்கிரீன்ல வந்து நம்ம அதை டச் பண்ணுவோம். சரியா? லேப்டாப்ல, கம்ப்யூட்டர்ஸ்லயே வந்து நம்ம அதிகமா என்ன யூஸ் பண்ணோம்னு கேட்டா அந்த மவுஸ் சுட்டியை பயன்படுத்துவோம். சரியா? அந்த பாயிண்டர் வந்து அந்த அசைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அந்த சுட்டியை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இந்த GUI இந்த இடைமுகத்துக்கு வந்து சுட்டி வந்து அவசியம். இப்ப A கூற்று வந்து நமக்கு சரி என்று கேட்டா நம்ம பாருங்க இந்த சுட்டியை பயன்படுத்துறதுக்கான வல்லமை இருக்கு. B கூற்று வந்து சரி. அதே மாதிரி பாருங்க, வரைவியல் பயனர் இடைமுகத்துடன் ஒப்பிடும் போது ஒரு கட்டளை வரி இடைமுகமானது கூடுதலான பயனருக்கு நட்புடையதுன்னு சொல்றாங்க. பயனர்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு அந்த இலகுவா இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னா இந்த GUI ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் பயனர்களுக்கு வந்து இருக்குன்னு சொன்னா அந்த யூஸ் பண்றதுக்கு இலகுவா இருக்கு. இந்த கட்டளை கோட்டு இடைமுகம் சொல்ல இந்த CLI வந்து பயனர்களுக்கு வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து கடினமாக இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க, நாங்க ஸ்டார்ட்ல போயிட்டு CMT டைப் பண்ணா இப்படி வருவாங்க. இந்த CLI இடைமுகம் எங்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா இப்படிதான் இருக்கு. ஒரு பிளாக் கலர் ஸ்கிரீன் இருக்கும். இப்ப இதுல வந்து நாம இந்த CLI தான் இந்த இடைமுகம் என்கிறது நமக்கு அந்த வேலை பணிகளை செய்யறதுக்காக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடைமுகமா இருக்கும். இப்ப இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா பாருங்க, இந்த மவுசினுடைய உதவி வந்து இங்க தேவைப்படாது. பாருங்க, இந்த மவுசினுடைய உதவி இது வந்து இப்படி இருக்கு. இப்ப இங்க வந்து மவுசினுடைய உதவி வந்து தேவைப்படாது. இப்ப இதுல வந்து நான் என்ன செய்யலாம்னு கேட்டா கட்டளைகளை வழங்கணும். இப்ப உதாரணத்துக்கு வந்து பாருங்க, நான் டைப் பண்ண உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். டேட்னு டைப் பண்ணிட்டு இப்ப நான் என்டர் பண்ணேன்னு சொன்னா பாருங்க எனக்கு அந்த டேட் வந்திருக்கு. விளங்குதான் உங்களுக்கு? கரண்ட் டேட் என்னன்னு சொல்லி வந்திருக்கு. அதே நேரம் வந்து இப்ப நான் வந்து இப்ப
என்டர் பண்ணிட்டு டைம் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ஸோ அப்போ நமக்கு இப்போ அந்த கரண்ட் டைம் வருது. விளங்க சொல்லுது. இப்படி நாம அந்த கட்டளைகளை வழங்கி பாருங்க, நான் டேட் டைம்னு சொல்லி ஒரு சிம்பிளான சில கட்டளைகளை பயன்படுத்துறேன். இப்படி கணினியில எல்லா வேலைகளையும் செய்வதற்கு நம்ம இப்படி நிறைய கட்டளைகளை நம்ம ஞாபகத்துல வச்சிருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கு. அதனால இந்த கட்டளை கோட்டு இடைமுகம், இப்படி இந்த இடைமுகத்தை பயனர்களுக்கு பயன்படுத்துறது சிரமமானதாக இருக்கும். அப்ப பயனர்களுக்கு ரொம்ப ஈஸியா பயன்படுத்துறதுன்னு கேட்டா இந்த GUI இன்டர்ஃபேஸ் இதான் பயனர்களுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் பயன்படுத்துறது. ரைட். இதுல இருந்து நமக்கு இந்த சி கூற்று தவறானது. ஏன்னு கேட்டா வரைவியல் இடைமுகத்துடன் ஒப்பிடும் போது இந்த கட்டளை கோட்டு இடைமுகமானது கூடுதலான பயனர் நட்புடையதுன்னு சொல்லாங்க. பயனர்களுக்கு கட்டளை கோட்டு இடைமுகம் நட்புடையது இல்லை. கூடுதலான நட்புடையது யாருன்னு கேட்டா GUI இடைமுகம் தான் கூடுதலான நட்புடையதாக இருக்கும். அப்ப ஏயும் பியும் சரி அப்படிங்கிறது நாம இந்த மூன்றாவது விடையை நாம தெரிவு செய்யலாம். ரைட். ஓகே. அடுத்தது உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி 10வது வினாக்கு போவோம். சரியா? இப்ப 10வது வினா, நீர் நீங்க உங்களோட மைக்கை ஓன் பண்ணி இப்ப இந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கு. நீங்க உங்களோட மைக்கை ஓன் பண்ணிட்டு நீங்க உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். இங்க இப்ப நீங்க ஸ்கூல் இங்க இப்ப யாருடைய பேசுன்னு தெரியாதானே, உங்களுக்குரிய சந்தேகங்களை நீங்க கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ரைட். இல்ல சார், சரி. ரைட். அடுத்தது 10வது பாருங்களா. நீர் உமது பாடசாலைக்கென ஒரு புதிய தகவல் முறைமையை விருத்தி செய்வதற்கென பணி குறித்தொதுக்கப்பட்ட ஒரு குழுவின் தலைவர் என கொள்கை. அப்ப நீங்க பாடசாலையில நீங்க ஒரு தகவல் முறைமை ஒன்றை விருத்தி செய்ய முடியும். தகவல் முறைமை ஆங்கிலத்துல நம்ம இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது தரம் 11 இருக்குன்னு. தகவல் முறைமை தரம் 11 இருக்கு. ரைட். ஓகே. இம்முறைமையின் தேவைகளை இனங்காண்பதற்கு பின்வரும் நுட்பங்களில் எவற்றை பயன்படுத்தலாம் என்று கேட்கப்படும். ரைட். அப்படின்னு சொன்னா இது தகவல் முறைமைங்கிறது என்னன்னு சொன்னா நீங்க ஒரு சும்மா உதாரணத்துக்கு உங்களோட ஒரு மென்பொருளை நீங்க விருத்தி செய்ய போறீங்க. உங்களோட பாடசாலைக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா விருத்தி செய்ய போறீங்க. அப்ப நாம ஒரு மென்பொருளை விருத்தி செய்ய வேண்டுமாக இருந்தால் அதுல தேவைகளை நாம என்ன செய்யணும்னா இனம் காணணும். இப்ப தேவைகளை இனம் காணணும் அப்படின்னு சொன்னா அதற்கான நுட்பங்கள் என்னன்னு அதுல கேட்காங்க. ரைட். அப்ப தேவைகளை இனம் காண்பதற்கான நுட்பங்கள் என்னன்னு சொன்னா அதுல முதலாவது பாருங்க அவதானம். ரைட். அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா நேர்காணல். அடுத்தது மூல வகை மாதிரி அப்படின்னு இருக்குன்னு. எல்லாமே தேவைகளை இனம் காண்பதற்கான நுட்பங்களாக இருக்கு. இது தவிர மேலும் தேவைகளை இனம் காண்பதற்கான நுட்பங்கள் இருக்கு. சரியா? அதுல உதாரணத்துக்கு பார்ப்போம். இப்ப அவதானிப்பு. அவதானிப்பு என்ன சொன்னா இப்ப நீங்க போய் என்ன செய்யணும் கேட்டா அவதானிக்கணும். நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு லைப்ரரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரோம். சரியா? இப்ப முதலாவது இப்ப அவதானிப்புனா இப்ப நீங்க இப்ப ஒரு பாடசாலையினுடைய லைப்ரரிக்கு நீங்க ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா லைப்ரரிக்கு அந்த புத்தகங்களை கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளப்படும். இப்ப அதற்காக நீங்க ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்க போறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும், லைப்ரரியில போய் நீங்க அவதானிக்கணும். இப்ப உங்க சாஃப்ட்வேரை நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னா நீங்க இந்த தேவைகளை எவ்வாறு இடம் காண்பீங்கன்னா கேட்காங்க. அப்ப அது அவதானிப்புன்னு சொன்னா நீங்க போய் என்ன செய்யணும், லைப்ரரியில போய் பார்க்கணும். சரியா? எப்படி புத்தகங்கள் எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, அது எவ்வாறு புத்தகங்கள் லைப்ரரிக்கு வருகிறது, மாணவர்களுக்கு எவ்வாறு புத்தகங்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லி அங்க நீங்க லைப்ரரிக்கு போய் என்ன செய்யணும்னா நீங்க அவதானிக்கணும். சரியா? நேர்காணல் என்ன சொன்னா அப்ப அவதானிப்பதன் மூலம் நீங்க தேவைகளை இன்னும் கண்டு கொள்ளலாம். நேர்காணல் அப்படின்னு சொல்றது நீங்க லைப்ரரியில அதனுடைய உரிமையாளர் இருப்பாங்க, அவர்களை போய் நீங்க இன்டர்வியூ பண்ணி உங்களோட தேவைகளை பெற்றுக்கொள்வது. இப்ப நீங்க அவங்கள்ட்ட போய் என்ன செய்யலாம், நீங்க எவ்வாறு புத்தகங்கள் உங்களோட லைப்ரரிக்கு எவ்வாறு புத்தகங்கள் வருகுதுன்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில அவங்க சொல்லுவாங்க. இன்டர்வியூன்னு சொன்னா
நீங்க கேள்விகளை கேட்கும் போது அவங்க அதுக்கான பதில்கள் சொல்லுவாங்க. அப்ப நீங்க கேள்விகளை கேட்டு உங்களோட தேவைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்ப ஏன் வந்து நீங்க அந்த தேவைகளை பெற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னா நீங்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்றதுக்கு தான். விளங்க சார், உங்களுக்கு இப்ப சாஃப்ட்வேரோட டெவலப் பண்ணணும்னு சொன்னா அந்த வாடிக்கையாளர்கள் அல்லது அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண சொல்றவங்க வந்து அவங்களுடைய தேவைகள் உங்களுக்கு தெரிஞ்சா தானே நீங்க டெவலப் பண்ணி கொடுக்கலாம். இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒரு வீடு வந்து நம்ம கட்டி கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த உரிமையாளருக்கு வந்து அந்த வீடு அவருடைய தேவைகள் என்னங்கிறது நம்ம சரியா இனம் கண்டாதான் நம்ம அவருக்கு அந்த வீட்டை வந்து கட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்க போறோம்னா கஸ்டமருடைய தேவை என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும். இப்ப தேவையை வந்து நம்ம சரியா இனம் கண்டாதான் அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், ஒரு பெஸ்டான ஒரு குவாலிட்டியான சாஃப்ட்வேரை வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கலாம். அப்ப ஒன்று வந்து நீங்க போய் அவங்களுடைய இந்த இடத்த வந்து நீங்க போய் பார்க்கலாம், அதான் அவதானி. ரெண்டு வந்து நேர்காணல், இன்டர்வியூ பண்ணி அவங்களுடைய தேவைகளை வந்து நீங்க இனம் கண்டு கொள்ளலாம். மூணாவது வந்து என்ன கேட்டா மூல வகை மாதிரின்னு சொன்னா புரோட்டோடைப்பிங்கிறது வந்து எப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டம்மி மாதிரி ஒன்று நீங்க செஞ்சு காட்டணும். டம்மி மாதிரின்னு சொன்னா இப்ப உண்மையா நீங்க சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொடுக்கல, நீங்க சும்மா இப்போ நான் பாருங்க, நீங்க ஒரு போட்டோஷாப்லயோ அல்லது ஏதோ ஒன்றுல நீங்க இப்படி செய்றீங்க, அவங்களோட சாஃப்ட்வேர் இப்படி வரணும், இந்த இடத்துல உங்களுக்கு பேர் இருக்கணும், இந்த இடத்துல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல படங்கள் வரணும், இப்படின்னு சொல்லி நீங்க ஒரு டம்மியா செஞ்சு அவங்கள்ட்ட போய் காட்டணும். விலங்க சொல்லுது. அப்ப அவங்க சொல்லுவாங்க கலரை மாத்தணும், இதை இங்க கொண்டு வந்தா நல்லா இருக்கும். விலங்க சொல்றது என்ன மூல வகை மாதிரின்னு சொன்னா நீ சும்மா டம்மியா ஒன்று சும்மா செஞ்சு காட்டணும் அவங்களுக்கு. இப்படி செஞ்சு அவங்களுக்கு ஓகேயா இல்ல இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் செய்யணுமா சொல்லி நீ சும்மா டம்மியா செஞ்சு காட்டணும். புரியுதா? அப்ப அப்படி செஞ்சு காட்டினா அவங்க சில நேரம் ஏற்றுக்கொள்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இதை இப்படி மாத்துங்க அல்லது இதை இப்படி மாத்துங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. சரியா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செய்வோம். அப்ப நீங்க ஒரு டம்மி மாதிரி செஞ்சு போய் காட்டுவதன் மூலம் கஸ்டமர் அதை பார்த்து அவருடைய இன்னும் என்ன மாதிரியான தேவைகள் அவர் எதிர்பார்க்கிறாருங்கிறத நம்ம அதை அறிஞ்சு கொள்ளலாம். சரியா? அப்ப நம்ம தேவைகளை இனங்காண்பதற்கான நுட்பங்கள் உங்களுக்கு எல்லாமே வரும். சரியா? மூணும் வரும். சரியா? மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா கலந்துரையாடல் இருக்கு. விலங்க சொல்றது மேலதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கலந்துரையாடல் சொன்னா டிஸ்கஷன். அவங்கள்ட்ட போய் வந்து நம்ம இன்டர்வியூ மாதிரி இல்லாம அவங்கள்ட்ட ஒரு உரையாடலோட மேற்கொள்றதுன்னு, அவங்களுக்கு என்ன மாதிரியான மென்பொருள் எதிர்பார்க்கீங்க, எப்படி நீங்க கொடுக்கல் வாங்கல் பதிவுகள் எப்படி செய்றீங்கன்னு சொல்லி ஒரு கலந்துரையாடல் மூலமா நாங்க தரவுகளை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு சொன்னா வினாக்கொத்து இருக்கு. வினாக்கொத்துன்னு சொன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்ல வரும் தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர் பேப்பர் வரும் தெரியும் தானே உங்களுக்கு. ஸ்ட்ரக்சர் பேப்பர்ன்னு சொன்னா ஒரு கேள்வி இருக்கும், அவங்க இடைவெளி விட்டுருப்பாங்க, நீங்க அந்த கேள்விக்கான விடையை வந்து அந்த இடைவெளியில வந்து எழுத வேண்டி இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து ஒரு வினா கொத்து அடங்கிய ஒரு படிவத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலாம். நம்ம கேள்வி கேட்டு அதுல எழுதலாம். நீங்க உங்களோட லைப்ரரிக்கான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க அவங்கள்ட்ட மாணவர்களை எவ்வாறு பதிவு செய்கின்றீர்கள் சொல்லி நீங்க ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னா அவங்க வந்து எழுதுவாங்க, அக்கான விடைகள் எழுதுவாங்க. மாணவர்களை வந்து நாங்க இவ்வாறுதான் பதிவு செய்வோம்னு எழுதுவாங்க. ரைட். அடுத்தது வந்து நீங்க மாணவர்கள் இருந்து புத்தகங்களை வந்து எவ்வளவு நாளைக்குள்ள பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த நம்ம ஒரு வினாக்களை வழங்கும் போது அதுக்கான அந்த விடையை வந்து அவங்க எழுதி தர மாதிரி இருக்கும். அதான் இந்த வினா கொத்துன்னு சொல்றது. விலங்க சொல்ல வினா கொத்து. இப்படியே வந்து நமக்கு அந்த தேவைகளை நம்ம இனங்காண்பதற்கான நிறைய வழிமுறைகள் இருக்கு. சரியா? இதுல உங்களுக்கு 3 தான் தந்திருக்காங்க. ஆனா உங்களோட புக்ல நீங்க பாருங்க, உங்களோட தரம் 11 புக்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதுல மேலதிகமான சில விடயங்களும் வந்து இருக்கு. சரியா? அதெல்லாம் ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும். அப்ப இதுல வந்து நமக்கு இந்த 10ஆவதுக்கு வந்து இந்த எல்லாமே வரும். சரியா? 4வது விடையை வந்து நீங்க தெரிவு செய்யலாம். ரைட். ஓகே. அடுத்தது வந்து இதுவும் அதே அழகுதான். இந்த 11வது வினா பாத்தீங்கன்னு சொன்னா தரம் 11ல வந்து அதே அழகுதான். நீங்க அந்த தகவல் முறைமைங்கிற செக்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதே பகுதியில இருக்கு. இந்த 11வது வினாவும் அப்படிதான். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா
பின் வருணவற்றுள் எது மென்பொருள் விருத்தி வாழ்க்கை வட்டத்தின் செயற்பாடுகளின் சரியான வரிசைன்னு கேட்காங்க. அப்படின்னு சொன்னா இப்ப நாம ஒரு மென்பொருளை வந்து நாம டெவலப் பண்ண போறோம், ஒரு சாஃப்ட்வேரை வந்து நம்ம டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா அதுக்கு வந்து சில படிமுறைகள் இருக்கு. விலங்க சில படிமுறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம ஒருத்தருக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்க போறோம்னு சொன்னா அதுக்கு வந்து சில படிமுறைகள் இருக்குன்னு. கஸ்டமருடைய தேவைகள் என்னென்னு நாம இனம் காணணும். அதுக்கு பிறகு நம்ம அதுக்கு ஒரு மெப் ஒன்று போடணும், ஒரு ஐடியா ஒன்று போடணும். அதுக்கு பிறகு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை கட்ட ஆரம்பிப்போம்னு அப்படின்னு சொல்லி சில படிமுறைகள் இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் சாஃப்ட்வேரை வந்து நாம டெவலப் பண்ணணும்னு சொன்னா, ஒரு மென்பொருளை நாம டெவலப் பண்ணணும்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி சில படிமுறைகள் இருக்கு. சரியா? அதுல முதலாவது படிமுறை என்னன்னு சொன்னா, முதலாவது படிமுறை என்னன்னு சொன்னா இந்த தேவைகளை சேகரிக்கிறது. விளங்க சொல்லுது, இதுதான் முதலாவது படிமுறை. புரியா சொல்லுது? எனக்கு கேட்டா நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நம்ம ஏதாச்சும் ஒரு விடயத்தை வந்து நாம செய்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா முதலாவது அந்த கஸ்டமருடைய தேவைகளை வந்து சேகரிக்கும். அவனுக்கு என்ன தேவை, அவங்க என்னத்தை எதிர்பார்க்காங்கன்னு சொல்லி அந்த தேவைகளை வந்து நாம சோதிப்போம். ரைட்? அதுக்கு பிறகு அவங்களுடைய தேவைகளை நம்ம சோதிச்சுட்டு அந்த தேவைகளை சேகரிச்சதுக்கு பிறகு ரெண்டாவது வந்து நாம என்ன செய்யணும்னு கேட்டா என்ன இருக்கு, ரெண்டாவது வந்து அதை வடிவமைப்பு செய்வோம். ரெண்டாவது வந்து என்ன செய்யணும்னு கேட்டா வடிவமைப்பு செய்வோம். சரியா? வடிவமைப்பு செய்யறது அப்படின்னு சொன்னா நம்ம அதை உருவாக்குற மாதிரி தான் வடிவமைப்பு செய்வோம். சரியா? உதாரணத்துக்கு வந்து நாம அவங்களோட தேவைகளை நாம இனம் கண்டு அவங்களுக்கு இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு வீடு ஒன்று நம்ம கிட்ட கட்டி கேட்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம கஸ்டமருடைய தேவைகளை இனம் கண்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம என்ன செய்வோம்னா ஒரு மெப்பொண்டு போடும். தெரியும் தானே? ஒரு மெப்பொண்டு அந்த ஐடியா ஒன்று போடும். விளங்க சொல்றது, அந்த ஐடியா தான் இது வடிவமைப்புங்கிறது வந்து என்னன்னு சொன்னா அந்த ஐடியா. விளங்குதா? ஒரு மெப்பொண்டு போடுற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா அதுக்கு வந்து நம்ம சில ஐடியாக்கள் இருக்கு, வரைபடங்கள் இருக்கு. விளங்க சொல்றது, அந்த மாதிரி ஒரு டிசைனிங் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு மெப் போட்டு ஒரு வரைபடம் கொண்டு வரைஞ்சு ஒரு டிசைனிங் ஒன்று கொடுக்குற மாதிரி. இதுதான் ரெண்டாவது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு கேட்டா அந்த வரைஞ்ச டிசைனை வந்து கஸ்டமர்கிட்ட காட்டுவாங்க. சரியா? அந்த வரைஞ்ச டிசைனை வந்து கஸ்டமர்கிட்ட காட்டுவாங்க. கஸ்டமர் வந்து ஓகேன்னு சொன்னா அதை வந்து என்ன செய்வாங்கன்னா நடைமுறைப்படுத்துவாங்க. ஓகே, இப்ப நீங்க இந்த டிசைனை வந்து என்ன செய்யலாம்னா நடைமுறைப்படுத்தலாம். இது மூணாவது. சரியா? விளங்க சொல்லுது, மூணாவது என்ன செய்யலாம்னா அதை நடைமுறைப்படுத்தலாம். இப்ப நடைமுறைப்படுத்தும் போது சரியா, இப்ப நடைமுறைப்படுத்தும் போது அது இப்ப சரியா வேலை செய்தா இல்லையா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. விளங்க சொல்லுது, டெஸ்டிங். நாலாவது வந்து என்னன்னு சொன்னா டெஸ்டிங். விளங்க சொல்லுது, நாமளும் அப்படித்தான். இப்ப நாம வந்து ஏதாச்சும் ஒரு வேலையை ஒன்று செஞ்சிட்டோம்னு சொன்னா இப்ப அது வந்து இப்ப ஒரு சாதாரணமா ஒரு பல்பை நாம செட் பண்ணா கூட நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது சரியா வேலை செய்யுதான்னு சொல்லி. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேர்ல வந்து நம்ம டெவலப் பண்ணும்போது அது சரியா வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்டிங்லயே நிறைய வகைகள் இருக்கு. நீங்க அந்த தரம் 11 நீங்க படிச்சிருப்பீங்க. அழகு சோதனை, ஒருங்கிணைப்பு சோதனை, ஏற்புட் சோதனை, முறைமை சோதனைன்னு சொல்லி அந்த சோதனையிலேயே நிறைய வகைகள் இருக்கு. சரியா? அப்ப நாம அந்த செய்யக்கூடிய விடயம் வந்து இப்ப நம்ம சும்மா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. டெஸ்ட் சோதிக்காம சும்மா நம்மளோட பாட்டுக்கு அப்படியே செஞ்சுட்டே போடலாமா? சரியா வேலை செய்தான்னு பார்க்காம நம்ம அப்படியே நம்மளோட பாட்டுக்கு செஞ்சுட்டு போடலாமா? இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப உங்களுக்கு வந்து நான் சும்மா உங்களுக்கு படிப்பிச்சுக்கிட்டே போறேன். உங்களுக்கு டெஸ்டிங் எக்ஸாம் வைக்காம நான் சும்மா உங்களுக்கு படிப்பிச்சுக்கிட்டே போனா நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? டெஸ்ட் பண்ண தானே விளங்கும் எனக்கு. அத மாதிரிதான் நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து சரியா வேலை செய்தா இல்லையா, நம்ம உருவாக்கின மென்பொருள் வந்து சரியா வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது நாலாவது. டெஸ்ட் பண்ணி பார்த்து ஓகே எல்லாமே வந்து நல்லா தான் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம நிறுவுதல் செய்யணும்.
அஞ்சாவது நிறுவுதல். யாரு கேட்டாங்களோ அவங்களோட கம்பெனிக்கு போய் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணும். நிறுவுதல் அவனோட கம்பெனிக்கு போய் நாங்க உங்களோட சாஃப்ட்வேரை வந்து நாங்க செஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லி அவங்களுக்கு கம்ப்யூட்டர்களுக்கு வந்து நம்ம அதை நிறுவுதல் செய்யணும். சரியா? நிறுவுதல் என்ன அந்த சாஃப்ட்வேரை வந்து நாம என்ன செய்யணும், இப்ப நான் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் அவனோட கம்ப்யூட்டருக்கு வந்து போட்டு கொடுக்கணும். அவங்க என்ன வேலை செய்ய போறாங்க கம்ப்யூட்டர்ல, விளங்க சொல்லுது. நான் டெவலப் பண்ண சாஃப்ட்வேரை கொண்டு போய் அவனோட கம்ப்யூட்டர்ல வந்து என்ன செய்யணும், நிறுவுதல் செய்யணும். நிறுவுதல் அதுல இங்கிலீஷ்ல வந்து போட்டீங்கன்னா டிப்ளாய்மெண்ட். அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும், அவங்க கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம நிறுவுதல், அல்லது அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க அதை நிறுவுவாங்க, இல்லாட்டி நாம வந்து நிறுவுதல் செய்யணும் அவனோட கம்ப்யூட்டருக்கு வந்து. எத்தனை விலங்கல் எப்படி அவங்களுக்கு ஏத்த மாதிரி வேணுமா சுத்தி அவங்களுக்கு அது சரியோன்னு பார்க்க குடிக்கும். ஆமா, அவங்க வந்து இப்படித்தானே அவங்க வந்து நம்ம கிட்ட ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கேட்டு இருக்காங்க. நாம சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்ணி நம்மளே வச்சுக்கலாமா? இல்லையே, அவனோட கம்ப்யூட்டருக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கணுமே. விளங்க சொல்லுது. அப்ப நம்ம அவனோட கம்ப்யூட்டருக்கு வந்து நாம நிறுவுதல் செய்யணும். நிறுவுதல் செஞ்சு போட்டு அப்படியே வர இயலாது. நம்ம கடைசி அதை என்ன செய்யணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். விளங்க சொல்லுது. கடைசியா நாம என்ன செய்யணும், ஆறாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும். என்ன கேட்டா அவங்க நாம டெவலப் பண்ணி நாம யூஸ் பண்ணணும். இப்ப கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்னா அவங்க யூஸ் பண்ணக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், சில விஷயங்கள் அவங்களுக்கு மேல அதிகமா தேவைப்படாம. மெயின்டெனன்ஸ்ங்கிற ஒன்று வந்து நமக்கு தேவைதானே, பராமரிப்பு. இப்ப நம்ம ஒரு கிளாஸ் ரூமை வந்து பராமரிப்பு செய்யலன்னு அது எப்படி இருக்கும், விளங்க சொல்லாது. எல்லாத்தையும் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ்ங்கிற ஒன்று வேணும். நம்ம சாஃப்ட்வேரை வந்து நம்ம அந்த கம்பெனிக்கு அவங்க கஸ்டமருக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்டோம்னா நாம அதை அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். விளங்க சொல்லுது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க கடையில போய் ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துக்கு வாரண்டி என்று தாராங்க. அந்த 10 வருஷத்துக்கு என்ன செய்வாங்க, நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து அவங்க வந்து செஞ்சு தராங்க. அதான் மெயின்டெனன்ஸ். இப்ப நீங்க கடையில போய் நீங்க ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்குறீங்க, உங்களுக்கு வாரண்டி இல்லைன்னு சொன்னா நாங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டோம். வாரண்டி இல்லைன்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா புதுசா? அது மாதிரி தானே. இப்ப நம்ம அவன் லட்சக்கணக்குல காசு கொடுத்து நம்ம கிட்ட சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி செல்றான். நம்ம சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுத்துட்டு நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கு? அப்படி இல்லை. கடைசியா வந்து நாம அவங்களுக்கு என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். அதான் கடைசி. ஸோ அப்ப உங்களுக்கு நீங்க இப்படி பாத்தீங்க, முதலாவது பி வரும்னே, அதுக்கு பிறகு சி, அதுக்கு பிறகு ஏ, அதுக்கு பிறகு இ, அதுக்கு பிறகு டி, அதுக்கு பிறகு நீங்க மூணாவது விடையை வந்து தெரிவு செய்யலாம். தெரியும்? இதான் அந்த ஓர்டர். ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணணும்னு சொன்னா அதுக்கான ஓர்டர் இதுதான். சரியா? அது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சில அடிக்கடி எக்ஸாமுக்கு வருது. அடுத்த வினாவுக்கு செல்லும். கொஞ்சம் அப்படி இருந்தீங்கன்னா சரி சார். ரைட். சோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொன்னா, தரப்பட்ட விரிதாளில் A1 B1 ஆகிய களங்கள் முறையே 40-50 என்னும் பெருமானங்களை காட்சிப்படுத்தப்படுகின்றன. களம் C1 சூத்திரம் $1 அடுத்த B ஒரு $சிம்பிள் போட்டு 1 போட்டுருக்காங்க. நுழைவு செய்யப்பட்ட பின்னர் அது C1 பெருமானம் 90 காட்சிப்படுத்துகின்றது. களம் C1 ஆனது களம் C2 களம் D1 பிரதி செய்யப்படுமாயின் களம் C2 களம் D1 உள்ள பெருமானங்கள் முறையே என்னவாக இருக்கும் கேட்காங்க. சரியா? இது என்ன அர்த்தம் என்று கேட்டா, இது எங்கிருந்து வந்த கேள்வி அப்படின்னு சொன்னா, நம்ம இலத்திரனியல் விரிதாள் அதுல இருந்து வந்த கேள்வி. சரியா? இப்ப விலங்கலே கொஞ்சம் விரிவாக
இப்ப அந்த சாஃப்ட்வேரை நான் எடுக்க பாருங்க. இலத்திரனியல் விரிதாள் என்ற மென்பொருள் வந்து அது எக்ஸல், ஆங்கிலத்துல வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓபன் பண்ணன்னு பாருங்க, கொஞ்சம் உங்களுக்கு பெருசிப்படுத்துறேன். இதுல பாருங்க, இப்படி இல்லைன்னா கிளிக் பண்றது. இந்த கிளிக் பண்ணின இந்த ஒரு பெட்டிக்கு நாம வழங்கக்கூடிய பெயர் வந்து செல் களம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது இயங்கு களம்னு சொல்லலாம். நான் எந்த பெட்டியை நான் செலக்ட் பண்றேனோ அந்த பெட்டிக்கு நாம என்ன பேர் சொல்லுவோம்னு கேட்டா இயங்கு களம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இப்ப இந்த பக்கம் பாருங்க பி இருக்கு, இந்த பக்கம் பாருங்க 3 இருக்குன்னு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாருங்க இவ இடத்த B3 இருக்குன்னு விளங்க. அவங்களுக்கு இடத்த பாருங்க B3. நான் எந்த காலத்துல இருக்கேனோ அதனுடைய முகவரி வந்து நமக்கு இங்க காட்டப்படும். நான் C3ல இருக்கேன். இப்போ உங்களுக்கு கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா A1ல 40 இருக்கு, B1ல வந்து 50 இருக்கு. சரியா? அப்ப பாருங்க இந்த A1ல உங்களுக்கு எத்தனை இருக்குன்னு சொன்னா 40 இருக்கு, B1ல பாருங்க 50 இருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல C1ல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு சூத்திரம் ஒன்று என்ன செய்யறாங்க கொடுக்கப்படுது. அந்த சூத்திரம் என்னன்னு சொன்னா இந்த A1 இருக்குதானே, இந்த A1 இந்த பெட்டி இதை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ண பாருங்க A1 சக B1. சரியா? இப்ப நமக்கு தெரியும் A1க்குள்ள 40 இருக்கு, B1க்குள்ள 50 இருக்கு. ரெண்டையும் கூட்டினா நமக்கு எத்தனை வரும்? 90 வரும்னு நமக்கு தெரியும். இப்ப நான் இதை என்டர் பண்றேன். பாருங்க இவட எனக்கு என்ன வந்திருக்குன்னு கேட்டா 90 வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, மேலுக்கு இந்த இடத்துல பாருங்க இந்த A1 B1 என்று நான் கொடுத்த அந்த சமன்பாடு இங்க காட்சிப்படுத்தப்படும். ரைட்? ஓகே, 90 வந்திருக்கு. சரியா? இப்ப நான் இந்த இடத்துல இந்த கோனர்ல உங்களுக்கு விளங்குதான்னு சரியா? இந்த கோனர்ல வந்து இவடுத்து இந்த கோனர்ல பாருங்க, இவடுத்த பிடிச்சு இதை நான் இழுக்கும் போது இந்த பக்கம் இழுக்க பாருங்க, D1 பக்கம் இழுக்கும் போது எனக்கு 140 வந்திருக்கு. எப்படி வந்துச்சு அந்த 140? இப்ப பாருங்க இந்த B1ல இருக்கிற 50ம் இந்த C1ல இருக்கிற இந்த 90ம் கூட்டுப்பட்டு பாருங்க, இந்த B1ம் C1ம் கூட்டுப்பட்டு தான் எனக்கு எத்தனை வந்திருக்கு? 140 வந்திருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வச்சு நான் மறுபடியும் இப்படி இந்த பக்கம் இழுத்தன் அப்படின்னு சொன்னா இப்ப எனக்கு என்ன செய்யப்படும்? இந்த C1ம் இந்த C1ல இருக்கிற 90ம் இந்த D1ல இருக்கிற இவங்க ரெண்டும் கூட்டுப்பட்டு 230 வருது. இப்ப இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, இந்த சமன்பாடு இருக்குதா, இந்த சமன்பாடு இப்படித்தான் நான் கொடுத்திருக்கேன். இப்ப இது ரெண்டையும் கூட்டிதான் நமக்கு இங்க வந்திருக்கு. இந்த பெட்டிக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா இது ரெண்டையும் கூட்டி இந்த பெட்டிக்குள்ள வருது. அதாவது உங்களுக்கு அந்த சமன்பாடு வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட்டுக்கு இது ரெண்டையும் கூட்டுது, பிறகு இது ரெண்டையும் கூட்டுது, கூட்டி இங்கே வருது, பிறகு இது ரெண்டையும் கூட்டி இங்கே வருது, அந்த அந்த மூவ் ஆகுது இந்த பக்கம். சரியா? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப இது என்ன செய்யுது கேட்டா இந்த மூவ் ஆகுதுன்னு இந்த பக்கம் மூவ் ஆகுது. இப்ப நான் ஏன்னா இது 1ல தான் இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப நான் இப்படி இந்த பக்கம் இழுக்கும் போது பாருங்க 140 வந்திருக்குன்னு. அப்படின்னா இந்த 50ம் 90ம் கூட்டி இந்த 140 வந்திருக்கு. மறுபடியும் நான் இந்த இடத்துல இந்த கோனர்ல பிடிச்சி இழுத்தேன்டா இப்ப என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். இந்த ஈவன் 90ஐயும் 140ஐயும் கூட்டி 230 வருது. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா அந்த ஒவ்வொரு அந்த செல்லா அந்த பக்கம் மூவ் ஆகுது. ரைட்? அப்படி இப்ப நான் என்ன செய்யணும் கேட்டா இந்த டாலர் சிம்பிள் போடுறதுக்கு என்ன கேட்டா, இப்ப டாலர் சிம்பிள் உங்களுக்கு கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க பாருங்க இந்த 1க்கு 3க்கு தான் என்ன இருக்குன்னு சொன்னா டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. சரியா? ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா எனக்கு அந்த 1ங்கிறது மாறல. இங்க பாருங்க இங்க என்ன இருக்குன்னு கேட்டா A1 B1 இருக்கு. ரைட்? இதை நான் இப்ப இப்படி மூவ் ஆக்குறேன் பாருங்க. இப்படி மூவ் ஆக்கி போட்டு இந்த பெட்டியை நான் கிளிக் பண்ண பாருங்க, இங்க B1 C1 என்று இருக்கு. அந்த 1 மாறுதா?
மாறல. இந்த ஒரே லைன்ல நான் மூவ் ஆக்கும் போது அந்த இலக்கம் வந்து மாறாது, ஆனா அந்த எழுத்து மாறுது. நல்லா பாருங்க, எழுத்து மாறுது. எழுத்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, B1ம் C1ம் இருக்கு. அதாவது B1ம் C1ம் இருக்கு. சரியா? ரைட். இப்ப இந்த இடத்துல நான் இதை மூவ் ஆக்குறேன் பாருங்க. C1ம் D1ம் இருக்கு. அந்த 1ங்கிற இந்த ஒன்று வந்து மாறுது இல்லை. 1ங்கிற அந்த ஒன்று மாறாது. ஏன்னா அந்த ஒரே லைன்ல நான் அப்படி இழுக்கும் போது அந்த ஒன்று வந்து என்ன செய்யாது, மாறாது. ஆனா அந்த ஆங்கில எழுத்து மாறுதுன்னு, C1 D1 அப்படின்னு அந்த ஆங்கில எழுத்துக்கள் செய்யணும் மாறுது. சரியா? அப்ப உங்களுக்கு என்ன விளங்கணும்னு கேட்டா, நான் இப்படி இப்படி கிடையா நான் இழுத்தேன்னு சொன்னேன். கிடையா வந்து நான் இழுக்கும் போது இலக்கம் மாறாது, ஆனா எழுத்து மாறும். சரியா? நிலைக்குத்தா இழுத்தேன்னு சொன்னேன். நிலைக்குத்தா இழுக்கும் போது எழுத்து மாறாது, ஆனா இலக்கம் மாறும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் இதை இப்படி கீழே இழுக்கம் பாருங்க. இப்படி கீழே இழுத்தேன்னு சொன்னா எனக்கு 0 வந்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா A2ம் B2ம் பாருங்க, கீழே இழுக்கும் போது அந்த இலக்கம் மாறுது. ஏன்னு சொன்னா A2 இது A2ல ஒன்றும் இல்லையே, B2ல ஒன்றும் இல்லை. அப்ப ஒன்றும் இல்லாதால உங்களுக்கு இங்க என்ன வந்திருக்குன்னா 0 வந்திருக்கு. சரியா? ரைட். இப்ப டாலர் சிம்பிள் என்னத்துக்கு போறேன்னு கேட்டா, அந்த மாற விடாம அந்த எதுக்கு முன்னுக்கு நாம டாலர் சிம்பிள் போடுறோமோ, நல்லா கவனிங்க. இப்ப நான் இப்படி கீழே இழுக்கன், இந்த பெட்டியை கிளிக் பண்ண பாருங்க, இந்த A2 B2 சொல்லி மாறுது. அப்ப அந்த இலக்கத்தை மாற விடக்கூடாது. அப்ப நான் அதனால என்ன செய்ய கேட்டேன், இந்த பாருங்க, ஒன்றுக்கு முன்னுக்கு டாலர் சிம்பிள் போடுறேன், இங்கேயும் ஒன்றுக்கு முன்னுக்கு டாலர் சிம்பிள் போடுறேன். இப்ப நான் என்டர் பண்ணேன்னா நல்லா கவனிச்சு போறேன், அதே ஆன்சர் தான் என்டர் பண்ணேன். இப்ப நான் கீழே இழுத்தேன்னு சொன்னா எனக்கு 92 தான் வருது. காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிங்க பாருங்க, அந்த ஒன்று மாறல. பாத்தீங்களா? அந்த டாலர் சிம்பிள் போட்டா லொக் பண்ற மாதிரி பாருங்க, அந்த ஒன்று வந்து மாறல. இங்க பாருங்க, அந்த ஒன்று மாறல. திரும்பியும் பாருங்க, நான் இப்படி கீழே இழுக்கம் பாருங்க, திரும்பியும் இழுக்கம் பாருங்க, பாருங்க அந்த ஒன்று மாறல. அப்ப இங்க உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டேன், அந்த டாலர் சிம்பிள் நம்ம அந்த இலக்கத்துக்கு முன்னுக்கு போட்டா அது லொக் பண்ற மாதிரி மாறாது. சரியா? மாறாது. புரியுதா உங்களுக்கும்? அதே மாதிரி இப்ப நல்லா கவனிங்க, நான் இப்படி இழுக்கும் போது இந்த பெட்டிக்குள்ள பாருங்க, நல்லா கவனிங்க. இங்க அந்த டாலர் சிம்பிளை இப்ப அழிக்கேனா, டாலர் சிம்பிள் அழிக்கேன். இப்ப நல்லா கவனிச்சு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இவிடத்த A இருக்கு, இவிடத்த B இருக்கு. ஓகே, ரைட். இவிடத்த பாருங்க B இருக்கு, இவிடத்த என்ன இருக்கு, C இருக்கு. அப்ப என்ன செய்யுதுன்னு கேட்டா, அந்த எழுத்து மாறுது. அப்ப அந்த எழுத்து மாறக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப எழுத்து மாறக்கூடாதுன்னு சொன்னா, இந்த எழுத்துக்கு முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும்னா டாலர் சிம்பிள் போடணும். பாருங்க, ஏக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சிம்பிள், பிக்கு முன்னுக்கு ஒரு டாலர் சிம்பிள் போட்டா அந்த எழுத்து மாறாது, அந்த எழுத்தை லொக் பண்ற மாதிரி. இப்ப நான் பாருங்க, இதை நான் இந்த பக்கம் இழுக்கேன், 92 வருது. பாருங்க, ஏயும் பியும் பாருங்க, ஏல 40, பில 50, 90. மறுபடியும் நான் கிடையா இழுக்கன்னு பாருங்க, எழுத்து மாற பாருங்க, எழுத்துக்கு முன்னுக்கு டாலர் சிம்பிள் போட்டா அந்த எழுத்து மாறாது, ஏயும் பியும். விளங்க சொல்லுது மாறாது. சோ அப்ப இங்க உங்களுக்கு என்ன விளங்குன்னு கேட்டா, அப்ப டாலர் சிம்பிள் என்னத்துக்கு போறேன்னு கேட்டா, ஒரு களத்துல இருந்து இன்னொரு களத்துக்கு போகும்போது அந்த எழுத்து அல்லது அந்த இலக்கம் வந்து மாறுபடும். அப்படி மாறாம அதை லொக் பண்ணி வைக்கிறதுக்கு தான் நம்ம டாலர் சிம்பிள் போடுறோம். சரியா? ரைட். இப்ப உங்களுக்கு நல்லா கவனிங்க, இப்ப யாருக்கு முன்னுக்கு டாலர் சிம்பிள் போட்டீங்கன்னா, ஒன்றுக்கு முன்னுக்கு அந்த இலக்கத்துக்கு முன்னுக்கு வந்து டாலர் சிம்பிள் போட்டிருக்காங்க. அப்ப இலக்கம் மாறாது. சரியா? இப்ப என்ன செய்யறாங்க, நுழைவு செய்யப்பட்ட பின்னர் அது C1 பெருமானம் 92 வருது. ஓகே, இந்த C1க்குள்ள உங்களோட பெருமானம் எத்தனை வருதுன்னு கேட்டா 92 என்ன வந்திருக்கு. ரைட், ஓகே. அது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, களம் C1 ஆனது களம் C2விலும் களம் C2க்கு கொண்டு அது C2விலும் களம் D1லும் பிரதி செய்யப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, இங்க இருக்கிற இந்த சமன்பாடு இருக்குதானே பாருங்க, நான் கொஞ்சம் திருத்தி அமைக்கிறேன். என்ன சமன்பாடு? A1 B
பிளஸ் சாரி கொஞ்சம் பாருங்களா A1 பிளஸ் B1. இப்ப லொக் பண்றாங்கன்னு சொன்னா இலக்கத்தை லொக் பண்றாங்க. சரியா, இலக்கத்தை லொக் பண்ணா நான் நல்லா ஞாபகம் கீழே இழுக்கும் போது இலக்கம் வந்து மாறாது. அப்ப இது என்ன செய்யறான்னு கேட்டா இது C1, இந்த லைன் வந்து C1, C2 இந்த பெட்டிக்கு நான் காப்பி பண்றேன்னு சொன்னா இதை இப்படி இழுக்கும் பாருங்க. அவ நல்லா ஞாபகம் கொடுங்க. இதை நான் இப்படி இழுக்கும் போது பாருங்க இந்த C1ல 90 தான் வரும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அந்த இலக்கம் மாறாது தானே. பாருங்க 1 1 இலக்கம் மாறாது. அதனால உங்களுக்கு இந்த பெட்டியில என்ன வரும்னு கேட்டா 92 தான் வரும். C1ல 92 வரும். அதே தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சாரி C2ல 92 வரும். இத இந்த D1 காப்பி பண்றாங்க. D1 சொன்னா இந்த பெட்டி இதான் D1. நல்லா பாருங்க, இந்த 1க்கு நேரா இருக்கு பாருங்க D1. இதுக்கு காப்பி பண்றாங்க. இப்படி காப்பி பண்ணா 140 எப்படி வந்துச்சு பாருங்க. 1 மாறாது. ஓகே, நான் சொல்லியேன் கிடையா வந்து இலக்கம் மாற, ஆனா எழுத்து மாறுது பாருங்க. பியும் சியும் கூட்டப்படுது பாத்தீங்களா. பில 50, சில 90 கூட்டினா 140 தானே வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ள வேண்டிய விடயம் என்ன சொன்னா கிடையா இலக்கம் மாறாது. நீங்க டாலர் சிம்பிள் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி கிடையாக இலக்கம் மாறாது. இலக்கம் வந்து நிலைக்குத்தாகத்தான் இலக்கம் மாறும். வழங்க சொல்லுது ரைட். அப்ப நம்ம டாலர் சிம்பிள் போடுறதால அந்த இலக்கத்தை மாத்தாம நம்ம லொக் பண்ணலாம். அதனால நமக்கு 90 வந்திருக்கு. கிடையா என்ன மாறும் என்று கேட்டா இந்த எழுத்துக்கள் தான் மாறும். எழுத்துக்கள் மாறக்கூடாது, நீங்க எழுத்து லொக் பண்ணணும். ஆனா மக்கள் எழுத்து லொக் பண்ணல தானே. அப்ப உங்களுக்கு நல்லா விளங்குது என்னன்னு கேட்டா D1ல 140 வரும், C1ல வந்து நமக்கு 90 வரும். இது உங்களுக்கு என்ன கேட்காண்டா C1ல 90 140. நீங்க 2வது விடையை வந்து தெரிவு செய்யலாம். இப்ப நீங்க ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். என்ன மாதிரி என்ன கேட்ட இப்ப என்ன நீங்க அந்த தியரி படிக்கும் போது நீங்க ரொம்ப கிளியரா நிறைய படிச்சிருக்கணும். நம்ம கேள்வி செய்யும் போது அந்த கேள்விக்குரியதை மட்டும் தான் விளங்கப்படுது. அந்த டாலர் சிம்பிள விளங்கப்படுதுன்னா இன்னும் வந்து நிறைய கேள்விகள் வந்து செய்யணும் இதில். அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியர் ஆகும். இன்னும் நிறைய கேள்வி செஞ்சா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகும். நமக்கு டிலே ஆகும்ன்றதால நம்ம அடுத்த கேள்விக்கு போகும். சரியா, அந்த இலத்திரனியல் விரிதாள் மென்பொருளுடைய அந்த பகுதிகள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. பகுதிகள் சரியா. இதுல வந்து பாருங்க ஒரு பெட்டியை காட்டிருக்காங்க. இந்த பெட்டியை வந்து இருக்கு. இதை வந்து நாம இயங்கு களம் அப்படின்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன் பாருங்க. ரைட், இதுல காட்டுறேன். பாருங்க இதெல்லாம் எல்லாத்தையும் அழிக்க பாருங்களா. அழிச்சிட்டு எப்படி நான் கிளிக் பண்ணிக்க ஒவ்வொரு பெட்டிலையும் கிளிக் பண்ணணும். இதை வந்து நம்ம இயங்கு காலம்னு சொல்லுவோம். இப்படி நிலைக்குத்தா வருகிற இந்த ஆங்கில எழுத்து இந்த நிலைக்குத்தா வாரத வந்து நாம என்னன்னு சொல்ல மாட்டோம் கேட்டா நிரல் அப்படின்னு சொல்லுவோம். நிலைக்குத்தா வாரத்தை வந்து குளம் நிரல் அப்படின்னு சொல்லுவோம். கிடையா வாரம் இருக்குதான் இந்த இலக்கம். இந்த கிடையா வாரத்தை வந்து நாம நிறை அப்படின்னு சொல்லுவோம். ரைட், இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து இந்த பிங்கிற இந்த எழுத்து இது வந்து இயங்கு காலம் அப்படின்னா இயங்கு காலம். TQ அப்ப இந்த கிடைப்பக்கம் இருக்குதுன்னு இந்த கிடையா இருக்கிறதுக்கு தான் இந்த கிடையா வாரத்தை வந்து நாம நிறை அதுக்கான தலைப்பு இலக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த பாருங்க இந்த மேலுக்கு இதை காட்டுறாங்க. இது கொஞ்சம் உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கொஞ்சம் கிளியரா இருக்கும். இதுல கொஞ்சம் மங்களா இருக்கு. நீங்க உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் வந்து கிளியரா இருக்கு. மேல வார என்னன்னு கேட்டா இது வந்து நிரலுக்கான தலைப்புகள்னு சொல்லப்படும். அடுத்தது இந்த இடத்துல காட்டுறது என்னன்னு சொன்னா இதை காட்டுறாங்க. நரி தானே, நரிக்கு நான் காட்டுறேன் பாருங்க. நான் உங்களுக்கு விளங்கான்னு தெரியா. நரி இன்செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. இன்செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா
செருகு செயல் என்ற அர்த்தம். இன்செட் ஃபங்க்ஷன் சொன்னா செருகு செயல். இன்செட் சொன்னா செருகுதல், உட்புகுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து செயல், ஒரு செயல் சொல்லலாம். சரியா? அப்ப நம்மளோட சமன்பாடு எல்லாமே வந்து இந்த இடத்துல தான் வரும். பாருங்க, நான் இதுக்குள்ள நான் ஒரு சமன்பாடு, ஒரு ஃபார்முலாவை நான் டைப் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது இந்த இடத்துல தான் காட்சிப்படுத்தப்படும். அதான் அந்த செருகு செயல் அப்படின்னு இந்த தான் அதை இன்சர்ட் பண்ணிப்படும். ரைட்? ஓகே. அப்ப நான் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டாவது நீங்க சூஸ் பண்ணலாம். பாருங்க, இந்த இது பி என்கிறது பி QRS. பி என்கிறது இயங்கு காலம், Q என்கிறது நிறை, அதுக்கான தலைப்பு, R என்கிறது வந்து நிரல், அதற்கான தலைப்பு, மற்றது வந்து செருகு செயல், இன்செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லப்படும். ரைட்? அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி, அதே தான் இலத்திரனியல் விரிதாள் மென்பொருள் இருந்துதான் வந்திருக்கு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி, இந்த 14வது பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் எது எவை ஒரு விரிதாளில் C2 இருந்து E5 என தரப்பட்டுள்ள ஒரு களவீச்சுக்கு சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படின்னு என்ன அர்த்தம் சொன்னா, களவீச்சு அப்படின்னு சொல்லி, இப்ப நான் இப்ப ஒண்டுங்கிறது வந்து ஒரு களம், இயங்கு களம்னு அர்த்தம். இப்படி நான் தெரிவு செஞ்சால், இது வந்து களவீச்சு. நான் பாருங்க, ஏல ஆரம்பிச்சு, A1 ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அந்த B3 முடிக்க. உங்களுக்கு விளங்க தான் தெரியும். நான் பாருங்க, அந்த B3 முடிக்கும் பாருங்க. அப்ப எத்தனை களம் எனக்கு தெளிவா இருக்குன்னு கேட்டா 1 2 3 4 5 6 களம் இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 6 களம் இருக்கு. இப்ப அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு கேட்டா, C2 இருந்து E5 வரைக்கும். நல்லா கவனிங்க. C என்ன இருக்கு, 2 என்ன இருக்குன்னு, இதுதான் C2. C2 இருந்து E5 என்ன இருக்கு, E-ங்கிறது என்ன இருக்கு, E-ங்கிறது என்ன இருக்கு, 5 என்ன இருக்கு, E5 என்ன இருக்கு பாருங்க. அப்ப C2 இருந்து E5 வரைக்கும் நல்லா சைட்லயும் பார்த்துக்கொள்ளுங்க. C2 இருந்து பாருங்க E5 வரைக்கும் நான் தெரிவு செஞ்சிருக்கேன். இதைத்தான் நாம் என்னன்னு சொல்வது, ஒன்றுக்கு மேற்பட்ட களங்களை நாம தெரிவு செஞ்சால் இதைத்தான் நாம களவீச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது தொடர்பா என்ன கேள்வின்னு பாருங்க. இதுல எத்தனை களம் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுக்குள்ள 12 களம் இருக்கு. உங்களுக்கு விலங்கல்னு சொன்னா நான் கொஞ்சம் பார்டர் போட்டு காட்டுறேன். பாருங்க, சரி பாருங்க, இதுதான் C2 இருந்து E5 வரைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கலர் பண்ணியும் காட்டுறேன். சரியா? C2 இருந்து E5 வரைக்கும் பாருங்க. எத்தனை களம் இருக்குதுக்குள்ள 12 களங்கள் இருக்கு. இது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கு. நான் பாக்குறது கிட்டத்தட்ட இந்த பக்கம் 1 2 3 4, இந்த பக்கம் ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு என்னன்னு கேட்டா, இவ்வீச்சில் உள்ள நிறைகளின் மொத்த எண்ணிக்கை 3 ஆகும்னு சொல்லிக்கலாம். நிறை அப்படின்னு சொன்னா கிடையாவாரதுன்னு, கிடையாவாரது பாருங்க. 1 நிறை, 2 நிறை, 3 நிறை, 4 நிறை இருக்கு. கிடையாவாரது விளங்குது அவங்களுக்கு. கிடையாவாரத்தை நம்ம நிறைன்னு சொல்லுவோம். கிடையாவாரத்தை நம்ம நிறைன்னு சொல்லுவோம். செங்குத்தாவாரத்தை நாம நிரல் அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லிக்கான்னு கேட்டா, நிறை வந்து 3 இருக்குங்கிறது பிள்ளை. நமக்கு எத்தனை இருக்கு நிறை? 1 2 3 4 நிறைகள் வந்து காணப்படுது. நிறை வந்து 3 இருக்குங்கிற இந்த கூற்று வந்து பிள்ளை. இக்களவீச்சின் கேத்திர கணித வடிவம் ஒரு செவ்வகமாகும். ஓகே தானே? இது பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு செவ்வக வடிவம் இருக்குன்னு, செவ்வக வடிவமா தான் இருக்கு. இப்ப இது சரி. அதே மாதிரி வீச்சில் உள்ள களங்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? 12. ரைட்? இப்ப நீங்க இதுக்குள்ள போயிட்டு இதுல இருக்கிற களங்களை எண்ணி பாருங்க. 1 2 3 4 6 7 8 9 10 11 12 களங்களுடைய எண்ணிக்கை எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 12 களங்கள் வந்து இருக்கு. ரைட்? அப்ப உங்களுக்கு இந்த கூற்றும் வந்து சரியானது சொல்லலாம். ரைட்? ஓகே. சோ அப்ப பியும் சியும் வந்து உங்களுக்கு சரியானதாக இருக்கும். பிசி அப்படிங்கிறது வந்து நீங்க 4வது தெரிவு செய்யலாம்னு. இதான் விஷயம். என்னன்னு கேட்டா,
நீங்க கொஞ்சம் அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் எல்லாமே ஈஸி தான் கேள்வி. இல்லைங்க சொல்லுது. கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா புரியும். ரைட்? ஓகே, அடுத்த கேள்வியும் பார்ப்போம். எரிவைகளின் வெவ்வேறு வகைகள் பற்றி பின்வரும் கூற்றுக்களில் சரியானவை எதன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எரிவை அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ப்ரொஜெக்டர். எரிவைன்னு சொன்னா ப்ரொஜெக்டர். அதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு. சரியா? அதுல ஒன்று வந்து என்னன்னு கேட்டா மேந்தலை எரிவைகள் சொல்லப்படுது. எரிவைகளில் ஓவர்ஹெட் ப்ரொஜெக்டர் சொல்றாங்க. பயன்படுத்தப்படும் ஊடுகாட்டும் தாள்கள் எப்போதும் முன் ஆயத்தப்படுத்தப்படல் வேண்டும் சொல்லலாம். முன் ஆயத்தப்படுத்தப்படல் வேண்டும் சொன்னா அந்த மேந்தலை எரிவைங்கிறது வந்து ஒரு ப்ரொஜெக்டர் தான். இது இப்ப யூஸ் பண்றதுல இது வந்து ஒரு பழைய ப்ரொஜெக்டர். சரியா? ஊடுகாட்டும் தாள்கள்ங்கிறது எப்படின்னா இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். ஊடுகாட்டும் தாள்கள்னு சொன்னா கண்ணாடி மாதிரி அந்த தாள்கள் இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இதுல காட்டுறேன் பாருங்க. ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர் பாருங்க, என்ன இருக்கும் பாருங்க. பாருங்க, இதான் அந்த ஓவர் ஹெட் ப்ரொஜெக்டர்ங்கிறது. இதுதான் அப்படி இருக்கும். சொல்லுது இல்ல இல்ல, இது ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுங்கிறதுக்கு இல்ல. இது வந்து ஒரு ப்ரொஜெக்ட். இது வந்து பழைய ப்ரொஜெக்டர். இது அது உங்களுக்கு அதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ஸ்கேன் பண்ற மிஷின் மாதிரி இருக்காகுமா. இந்த பாருங்க, உங்களுக்கு இதுல பாருங்கன்னு கேட்டா இதுக்கு மேல வந்து அந்த ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி தாள் வச்சிருப்பாங்க. சொல்லுது அதான் அந்த ஊடுகாட்டும் தாள்னு சொன்னா ஒரு கண்ணாடி மாதிரி தாள். இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு தாள்ல வந்து அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த தாள்ல வந்து நீங்க ஒரு படத்தை வரையணும். சும்மா படங்களோ நம்மளோட நோட்ஸ் எழுதுற நோட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு விளங்குதாண்டு. முன்னுக்கு வந்து நம்ம இந்த தாள்ல நாம எழுதுறது அது வந்து என்ன செய்யும் கேட்டா முன்னுக்கு அந்த ஸ்கிரீன்ல எங்க காட்டப்படுது. விளங்குதா உங்களுக்கும்? தாள்ல வரைகிறது வந்து கொஞ்சம் வந்து பாருங்க, முன்னுக்கு நம்ம இந்த கீழே இந்த தாள்ல வந்து நம்ம ஏதாச்சும் எழுதினோம் அப்படின்னு சொன்னா அது முன்கூட்டியே வந்து அந்த இதுல காட்டப்படும் ப்ரொஜெக்டர். இது வந்து ஒரு பழைய மாடல் தான், வெளில பழைய காலங்கள் யூஸ் பண்ண. இதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து ஆயத்தப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. முன்கூட்டி ஆயத்தப்படுத்தணும்னு சொன்னா அந்த அரேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கு இல்லை. நீங்க அவடத்தை நீங்க என்ன செய்யலாம், அந்த கண்ணாடி மாதிரி இருக்கு அந்த பேப்பர்ல நீங்க எழுதும் போது, பேப்பர்ல நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு படத்தை என்ன செய்யும், அது மேல வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து காட்சிப்படுத்தப்படும். இதை வந்து நம்ம முன்கூட்டி ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை தானே. புரியுதா நான் சொல்வது? முன்கூட்டியே வந்து நம்ம அந்த ஒழுங்குபடுத்திட்டு ரெடி பண்ணிட்டு வர்றதெல்லாம் இப்ப தேவையில்லை. அது வந்து நீங்க அவடத்தை செய்யறது ரைட். ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு உங்களுக்கு கேள்வியில் என்னன்னு சொன்னா, அதாவது உங்களுக்கு அது முன்கூட்டியே பாருங்க முன் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. முன் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை. முன்னாயத்தப்படுத்தப்படுறது யாருக்குன்னு சொன்னா அது அந்த படவில்லை பாருங்க, படவில்லை எரிவைகள் அப்படின்னு பயன்படுத்தப்படும் படவில்லைகளில் பிம்பங்களை சேர்க்க. இன்னொன்று இருக்கு, இது வந்து ஓவர் ஹெட் ப்ராஜெக்ட்ங்கிறது வேற. இன்னொன்று இருக்குன்னு கேட்டா அந்த படவில்லை எரிவை இருக்கு. படவில்லை எரிவைங்கிறது வந்து இப்படி இருக்கு பாருங்க, ஸ்லைட் ப்ராஜெக்டர்னு சொல்லுது. அது வந்து இப்படி இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அந்த சின்ன சின்ன அந்த பிக்சர்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா அரேஞ்ச் பண்ணணும். முன்னாயத்தப்படுத்தல் வந்து இதுக்குதான் செய்யணும். சின்ன சின்ன பிக்சர் வழங்குதா சார், அந்த பிக்சர் எது ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், எது செகண்டுக்கு வரணும், எது மூணாவது வரணும்னு சொல்லி அந்த பிக்சர்களை வந்து அரேஞ்ச் பண்ணணும். இங்க பாருங்க அந்த நிறைய பிக்சர்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெளிவா காட்டுறோம். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா விளங்கு பாருங்க, இப்படி அந்த கார்டு இருக்கு. இதை வந்து நம்ம முன்கூட்டியே வந்து என்ன செய்யணும்னா அதை அரேஞ்ச் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், எது செகண்டுக்கு வரணும்னு சொல்லி அந்த முன்கூட்டியை வந்து அந்த அரேஞ்ச் பண்றது. அதான் முன் ஆயத்தப்படுத்துறது வந்து இந்த ஸ்லைட் ப்ராஜெக்ட் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் பாருங்க, நிறைய பாருங்க, இவங்கெல்லாம் பார்த்தா விளங்கும். அந்த இதுக்குள்ள வந்து அந்த சின்ன சின்ன அந்த பிக்சர்களை வந்து அதுக்குள்ள அரேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. விளங்க சொல்லுங்க.
அதுதான் என்ன இருக்கு பாருங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அதான் இந்த படவில்லை எரிவைங்கிறது வந்து ஸ்லைட் ப்ரொஜெக்டருங்கிறது. படவில்லை எரிவைகளில் பயன்படுத்தப்படும் படவில்லைகளில் பிம்பங்களை சேர்க்க முடியும். பிம்பங்களை சேர்க்க முடியும் என்னன்னு அர்த்தம், அந்த பிம்பங்கள்ங்கிறது வந்து போட்டோ இமேஜ் வந்து நம்ம அதுல சேர்க்கலாம். சரியா? மற்றபடி அந்த ஓவர் ஹெட் ப்ராஜெக்ட்ல செஞ்ச மாதிரி அந்த ஐனிக்கு வந்து எழுதி காட்டுற மாதிரியான ஆப்ஷன் இதுல இல்லை. இதுல வந்து நீங்க முன்கூட்டியே அந்த போட்டோஸை வந்து அரேஞ்ச் பண்ணணும். எது ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும், எது செகண்டுக்கு வரணும்னு சொல்லி நீங்க அந்த அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொன்னா நம்ம முன்னுக்கு ஸ்கிரீன்ல வந்து பெருசா வந்து நம்ம ஒவ்வொன்றா காட்சிப்படுத்தலாம். ரைட்? பி கூற்று வந்து சரி, நம்ம அந்த இமேஜ் அந்த படவில்லைகளை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சீக்கூர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு கணனியை பயன்படுத்தி செய்யப்படும் இலத்திரனியல் முன்வைப்புகள் பல்லூடக எரிவையினூட காட்சிப்படுத்த முடியும். இப்ப தற்காலத்துல அதான செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு பிரசன்டேஷன் ஒன்று செய்யலாம். சரியா? அந்த பிரசன்டேஷனை வந்து நம்ம இருக்கிற இந்த ப்ரொஜெக்டர் மூலமா நம்ம காட்டலாம் தானே. உங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாமே இருக்கும் தானே ப்ரொஜெக்டர். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, நிறைய பாருங்க, ப்ரொஜெக்டர் பிரசன்டேஷன் டைப் பண்ண பாருங்க. டைப் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா நான் பாருங்க, இப்படிதான் அந்த பிரசன்டேஷன் இப்படிதான் விளங்கப்படுறது. பாருங்க, அந்த டேபிள்ல வந்து விளங்குதா உங்களுக்கு? இந்த டேபிள்ல வந்து நான் ப்ரொஜெக்டர் வச்சு அந்த பிரசன்டேஷன் மாதிரி விளங்கப்படுத்துறது. அந்த இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இந்த பிரசன்டேஷனை வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம ப்ரொஜெக்டர்ல வந்து பார்க்கலாம். இது இப்ப தற்காலத்துல வளமையா நடக்குது. விளங்க சார், இது வந்து கஷ்டமான கேள்விங்கிறதுக்கு இல்லை. விளங்க சொல்றது எல்லாமே வந்து உங்களோட புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா நம்ம கொஞ்சம் தெளிவா படிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப இலகுவாக இருக்கும். ரைட்? அப்ப இதுக்கு நமக்கு ஏ கூற்று தவறானது, நமக்கு பியும் சியும் வந்து சரியானதாக இருக்கும். ரைட்? பியும் சியும் என்கிற மூன்றாவது விடையை வந்து நம்ம தெரிவு செய்யலாம். ரைட்? ஓகே, வந்து இதோட வந்து கிளாஸ முடிக்கேன். உங்களோட நாளை அன்னைக்கு எப்படி உங்களுக்கு? ஃப்ரைடே கிளாஸ் இல்ல, பரவாயில்ல, நீங்க போடும். ஃப்ரைடே ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதான். அப்படி இல்லாட்டி நான் ஃப்ரைடே போடுறோம் உங்களுக்கு. சரியா? அப்ப நீங்க உங்களுக்கு கிளாஸ் இல்லாட்டி போடும். கிளாஸ் இல்லாட்டி போடுறேன் நான். ஏன்னா இடையில கொஞ்சம் கிளாஸ் கட் பண்ணதால இப்ப நிறைய பேருக்கு அந்த கிளாஸ் வந்து போடுபடுது. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அப்படி நிறைய அந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் நீங்களும் வந்து முன்கூட்டியே வந்து உங்களோட புக்குகளை வந்து கொஞ்சம் படிங்க. எல்லாமே வந்து உங்களோட புக்ஸ்ல இருக்கிற விடயங்கள் தான். ரைட்? அப்ப அதை வந்து நீங்க தெளிவா படிச்சீங்க அப்படின்னு சொன்னா